கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Blessed be the name of the Lord. இன்னைக்கு மறுபடியுமாக ஒரு நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்றேன். As I said in the beginning, கர்த்தர் உங்களை தன்னுடைய விஞ்ஞாட்ல வைத்திருக்கிறார். Amen. ஹalleluya. விஞ்ஞாட்ல எதுக்கு வச்சிருக்கிறார்னா சும்மா ஏதோ இருந்துட்டு போகிறதுக்கு அல்ல. Amen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. நீங்க அந்த ஒரு சிலருக்குள்ள இருக்கிறீங்க என்பதை மறந்து விடாதீங்க. Hallelujah. God calls us randomly, but he chooses ஒரு சிலரை மாத்திரம் தன்னுடைய நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். Amen. Hallelujah. யாரை பயன்படுத்துவாருங்க? If you have surrendered your life to God, தேவனுக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்து இருப்பீங்கன்னா தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவது அதிக நிச்சயம். Amen. Everything happens in his own time. நம்ம அதுதான் நெகேமியாவோட புத்தகத்தை வாசிக்கும் போது நெஹெமியா ஒரு நல்ல லக்ஸுரி லைஃப்ல தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். நெஹெமியா was not an ordinary man. He was a cup bearer in the government of hallelujah பெர்ஷியா ராஜ்யத்துல. Amen. He was a cup bearer. ராஜ அரண்மனையில இருந்தா, ராஜாவுடைய பந்தியில இருந்தா. He was everywhere. Where the king was there was Nehemiah. Hallelujah. Nehemiah இல்லாம the king or queen will never eat anything. They will never dine anything without the presence of Nehemiah, because Nehemiah played a very important role in safeguarding and protecting the king and the queen. Amen. அப்படியாப்பட்ட நெஹெமியாவுக்கு அவனோட உலக பிரகாரமான ஒரு நல்ல பொசிஷன்ல அந்தஸ்துல இருந்தாலும் his heart was longing for God. தேவன் மேல தாகம் உள்ளவனாக இருந்தான். He longed for the presence of God. He longed for the things of God. Hallelujah. தேவனுடைய காரியத்துல பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். Amen. When God saw his heart, அப்பொழுது தேவன் என்ன பண்றாருங்க? ஏற்கனவே தேவன் அவனை நெஹெமியாவை பார்த்ததுனால, ஹalleluya, அவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தபடினால God prepares him to send him to Jerusalem. எருசலேமுக்கு கொண்டு போய் அங்க இடிக்கப்பட்ட அலங்கத்தை மறுபடியும் கட்டுவதற்காக அவனை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். Amen. Hallelujah. Almost 70 வருஷம் சிறையிருப்புல இருந்த போது everything has gone. எல்லா யூதாவில் இருக்கிற எருசலேம் இருக்கிற தேவ ஆலயம் இருக்கட்டும், everything, ஜெருசலேம் இருக்கட்டும், everything was broken and shatters and burned down. Amen. எல்லாரும் பார்க்கும் போதே during the time of அந்த காலத்திலேயே when the people looked at Jerusalem, when they looked at Judah, பார்க்கும்போது they were very much confused. காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி till the people, இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்யாத வரைக்கும் when they believed in God, தேவன் என்ன பண்ணாங்க? அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருந்தாங்க? உலகத்துக்கு ஒரு சொப்பனமாக, சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க. They were like a terror for the nations, because hallelujah, God was protecting Israel and he was doing, and the wages of war were waged by God himself. Amen. Hallelujah. இஸ்ரவேல் மக்கள், யூத மக்களுடைய பாவத்தை நிமித்தம், hallelujah, they were sent out. God himself did this. நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா, because of the sinfulness of the people of Judah, God has to remove them from the place where he established பண்ண இடத்துல இருந்து அவங்களை என்ன பண்றாருங்க? பாபிலோனுக்கு 70 வருஷம் சிறையிருப்பு அனுப்புறாரு. 70 வருஷத்துக்கு அப்புறம் கோரேஸ் ராஜா மூலமா ஒரு என்ன பண்றாரு? ஒரு ஆர்டர் போட்டு those who want to go they can go ன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அனுப்புறாருங்க. They came, they begin to build the altar of God. தேவ ஆலயத்தை கட்டுவதற்காக முயற்சி ஆரம்பிக்கிறாங்க. அது கூட பாதியில நின்று விடுகிறது. Because of the pressures, நிறைய காரியங்கள் வாழ்க்கையில வந்ததுனால எந்த உத்வேகத்தோட வந்தாங்களோ அந்த உத்வேகம் இல்லாம இன்னைக்கு ஜனங்க சோர்ந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதே போலதான் எருசலேம் இடிக்கப்பட்டு இருக்குது, அலங்கங்கள் சுட்டெரிக்கப்பட்டு இருக்குது. Nobody is bothered about
why God has sent me, why God, why தேவனுடைய ஆலயம் எரிக்கப்பட்டு இருக்கிறது, எருசலேமினுடைய அலங்கை எரிக்கப்பட்டு, nobody is bothered, nobody is bothered. ஒரே ஒரு மனுஷன் தான், அவனுக்குள்ள அந்த தாகம், அவனுக்குள்ள that man was Nehemiah. இந்த ஒரு மனுஷனை, நெகமையாவை கர்த்தர் என்ன பண்ற, எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை கொண்டு 52 நாள்ல எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடிக்கிறதை நமக்கு எழுதப்பட்டு, it was history, it was created, history was created. ஒரு மனுஷனை, hallelujah, he came, அங்கிருந்து வருகிறாருங்க. இங்க வந்தபோது there was so much enemy attacks. தொபாயா, சன்னபல்லாத், இவங்க என்ன பண்றாங்க, தொடர்ச்சியாக என்ன பண்றாங்க, நெஹெமியாவை அட்டாக் பண்ணி கொண்டே இருப்பாங்க. பட் he stood his ground because ஏனாக்கா அவன் தன்னுடைய பலத்துல வரல. He came with the unction of God, he came with the direction of God, he came with the strength of God, he came with the anointing of God, he came, above all, he came with God, and God was with him. So அந்த என்ன பண்ற, நெஹெமியா ஒரு பெரிய வேலை இருந்தாலும், in between சத்துருக்கள் நடுவில் இவ்வளவு பெரிய வேலை, இவ்வளவு சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும், he stood to his ground and God stood with him, and குறித்த நேரத்துல எருசலேமுடைய அலங்கம் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கு. In spite of enemy mocking. Amen. Hallelujah. அதே போலதான் இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க, God wants to use certain people. சிலர் எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புறார். இந்த கூட்டத்துல there may be someone God wants to use you for his glory. Amen. Hallelujah. And I believe God has given you a burden, ஒரு பாரத்தை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இரவும் பகலும் you cry for that. அதுக்காக நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். Hallelujah. So God, தேவன் என்ன பண்றாருங்க, those who have that zeal, those who have that passion, கர்த்தர் நிச்சயமா அவங்களை எடுத்து பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். Amen. Hallelujah. You are the one of the person. You are the one God wants to use you to establish, to எதுக்குங்க, not to build something about your own. He wants to build his kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டணும்னு விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறார். Amen. Hallelujah. That's the reason கொலேசியர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறபடி, அந்தகார இருளிலிருந்து என்ன பண்ற, God has redeemed you, or you are plucked you from the kingdom of darkness, hallelujah, and placed you in the kingdom of the son of his beloved son. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை உட்படுத்தி இருக்கிறாராம். Hallelujah. It's not by anything about you, it's about God. God himself has plucked you. Yes, plucked you. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்கிறபடி, once we were under the influence of the demonic forces. Amen. We did everything as the devil intimidated us. நம்ம சொன்னபடி எல்லாம் செய்தோம். We were அடிமைகளா இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன பண்ணாருங்க, hallelujah, he plucked us. அவர் உங்களை பிரித்து எடுத்தார். Plucked you and me from the hold of the dark forces, from the hold of Satan, and he has placed you in the kingdom of his beloved son. அன்பின் குமாரனாக இயேசுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தி இருக்கிறார். எதுக்குங்க? Hallelujah. To use you for his glory. For his glory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, when God placed you in the kingdom of his dear son of love, இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தினவர், what did Jesus do? அவர் அப்படியே உங்களை விட்டுடல. The Bible says, Revelation chapter 1 படிச்சீங்கன்னா, அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மை பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறாராம். Hallelujah. The Lord has washed you and me with his own precious blood. கழுவி சுத்தம் பண்ணி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக has replaced us as kings and priests. ராஜாக்களும் ஆசாரியலுமாய் நிறுத்தி இருக்கிறாராம். எதுக்குங்க? Hallelujah. எதுக்கு ராஜாக்களும் ஆசாரியலுமாக? ஏதோ நம்ம பார்த்து பெருமைப்பட்டு கொண்டு வாழ்வதற்கு அல்ல. எதுக்கு தெரியுமா?
Hallelujah. To establish the kingdom of God, to preach the good news of Jesus. Hallelujah. சிலுவை பத்தின உபதேசத்தை பேசணும், சொல்லணும், ரட்சிப்பை குறிச்சு சொல்லணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். Amen. Don't ever think ஏதோ ஒரு இயேசு நல்லவர்னு சொல்றது ஒரு பெரிய காரியம் நினைக்காதீங்க. Every time you preach the gospel of God, Jesus, இயேசு குறிச்சு நீங்க பேசுவீங்கன்னா, சுவிசேஷத்தை குறிச்சு சொல்லுவீங்கன்னா, ரட்சிப்பை குறித்து பேசுவீங்கன்னா, do you know that the kingdom of darkness, the kingdom of devil trembles? உங்களுக்கு தெரியாதுங்க. It's a spiritual battle. The kingdom of God is not the kingdom of this world. It's the kingdom God established. தேவனால் உருவாக்கப்பட்ட அவருடைய ராஜ்யம். Amen. There is a பிசாசு என்ன பண்றாங்க? நடுங்குகிறானா. தேவன் உண்டென்று நீங்க விசுவாசிக்கிறீங்க. பிசாசு என்ன பண்றானா? அவன் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவன் நடுங்குகிறவனா இருக்கிறான். தேவனை பார்த்து நடுங்குகிறது ஒரு காரியம், உங்களையும் என்னையும் பார்த்து நடுங்குகிறவனா இருக்கிறான். Because God has given us the authority. உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாத்திருக்கிறார். God wants you to use the authority of kingship. அதிகாரத்தோடு செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Amen. Hallelujah. The Bible says அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். இன்னும் ஜெயிக்க போறதல்ல. They already won the battle against the devil and his kingdom. எனக்கு உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து, God has given the blood of Jesus and the word of testimony to overcome anything of the devil oriented things. You're something very special to God. You are unique to God. Like Nehemiah, he understood the call of God. He understood the plans of God. அவன் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் புறப்பட்டு போனான். He was ready to do anything for God. He was ready to sacrifice himself for God. And God used him mightily. இன்னைக்கு உங்களையும் இந்த வீக்கெண்ட்ல கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒண்ணு செய்ய விரும்புகிறார். He wants to establish, he wants to do something mighty thing உங்களை கொண்டு செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பட் உண்மையா அந்த இரவு நேரத்தில் எத்தனை பேர் விட்டு கொடுக்க விரும்புறீங்க? Are you ready to sacrifice? Are you ready to give yourself into the mighty hand of God? எரேமியா 32:27 சொல்ல, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Is there anything too difficult for me to do? If you surrender yourself into the mighty hand of God, அவர் உங்களை கொண்டு எதை வேணாலும் செய்ய முடியும். Only surrender. மரியாலே தேவனுடைய கெப்ரியல் தூதன் வந்து சொல்லும் போது புரியலனாலும் she said, நான் ஆண்டவருடைய அடிமை, அவருடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள். Just simple thing. You want to be used by God? You want to be a vessel of honor for God? ஆண்டவரே இதை செய்யுங்க, நான் அப்புறம் செய்யறேன்ல, இதை கொடுங்க, நான் அப்புறம் செய்யறேன்னு இல்ல. Here I am, Lord. எத்தனை பேர் சொல்ல முடியும்? Here I am, Lord. Here I am, Lord. It's not about your qualification. It's not about who you are. Your power, your authority, அதெல்லாம் கிடையாதுங்க. உங்க wealth அதெல்லாம் கிடையாது. It's simple thing. How much you want to surrender yourself into the mighty hand of God. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எஜமான வந்தான், விஞ்ஞாடுக்கு சொந்தக்காரன் வந்தான். He called those who heeded to his voice. They were took and placed in the vineyard of the rich man. இன்னைக்கு அதேதான். We are willing. Yes, கூப்பிடும் போது இப்ப yes ன்னு சொல்லுவீங்கன்னா, he will take you and place you into the kingdom of the dear son of Jesus. Hallelujah. Choices is ours. நாம விட்டு கொடுப்ப yes ன்னு சொல்லுவோமானால், then God begins to move. Then God begins to do great things.
இட்ஸ் நாட் அபவுட் எவ்வளவு பைபிள் படிச்சிருக்கீங்க இல்ல, எவ்வளவு தியாலஜி படிச்சிருக்கீங்க இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் a small obedience. அன்னைக்கு மரியாள் ஒத்து அந்த வார்த்தை சொல்லாம இருந்திருப்பேன், God would have used someone. அதே போல if you give excuses, God can use anyone, but he wants to use you. அதனாலதான் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார், எனக்கு தெரியாது. It's simple thing. Yes Lord, yes Lord. ஆபிரகாம் எங்க போறேன்னு தெரியாம he gave himself, he surrendered himself for the call of God, and God took him. கானான் தேசம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது, அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, பெரிய ஜாதி ஆவேனா ஆவகப்படுவேனான்னு தெரியாது. He just said yes to the call of God, and God did mighty things. Amen. Every character in the Bible நீங்க படிச்சு பாருங்க, they gave themselves to God, and God willingly used them. தன்னுடைய நாம மகிமைக்காக ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். Amen. Hallelujah. If you are living in guilt, please come out of that. தேவன் என்ன பயன்படுத்த மாட்டான்னு நினைப்பீங்கன்னா அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வாங்க. God knows your situation. God knows your weaknesses. God knows how you think. உன்னுடைய ஃபெயிலியரே நினைச்சு நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அவருக்கு தெரியும். Amen. ஹலோ, நீ விழுந்துட்டியா, தோத்து போயிட்டியா, இந்த இரவுல கர்த்தருடைய சத்தம், still I am there with you. பேதுரு போல இந்த தண்ணில மூழ்கும் போது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொன்ன கூப்பிட்டானே, he lifted his hand. தண்ணிக்கு மேல கருத்தை உயர்த்தினா, Jesus held on to his hand. அதே போல இந்த இரவு நேரத்துல உங்க ஃபெயிலியர் நடுவில், if you could just call upon the name of the Lord, help me Lord ன்னு சொல்லுவீங்கன்னா உங்க கரத்தை பிடிச்சு தூக்கி உங்களுக்கு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து உங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்த முடியும்.